பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு. திருப்பரங்குன்ற விஷயத்துல தாவேக தலைவர் விஜய் எந்த கருத்தும் சொல்லாம இருக்காரு. அவர் எப்படிங்க கருத்து சொல்லுவாரு? அவர் கரூர்ல பண்ண சம்பவம் மாதிரி பாண்டிச்சேரியில பண்ணலாம்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி அங்க போய் பெர்மிஷன் கேட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டேஷனா. அவர் எப்படி திருப்பரங்குன்றத்துக்கெல்லாம் கருத்து சொல்லுவாரு? கார்த்திகை தீபத்துக்கே அவர் ஒன்றும் வாழ்த்து சொல்லல. அவர் எப்படிங்க திருப்பரங்குன்ற தூண்ல எத்தனை தீபத்துக்கு போய் கருத்து சொல்லுவாரு? ஜெய் பஜரங்கி. கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும். எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது. ஆலமரத்துல தொங்குதான் வேறு, அதை பிடிச்சி தொங்குனானா 5 பேரு. இவனு இந்த வீட்டுல தண்டசோறு, இவன் முன்னத்துல கூட்டு வந்திருக்கான் பாரு. ஊருக்கு ஒதுக்குபூரமா நிக்குதான் தேரு, அதை இழுத்து தெருவில் விட்டாலும் ஒரு எச்ச சோறு. காசு இல்லாதவன் கார்ல போன கனவு கண்டானா, சோத்துக்கு அடமானம் வச்சது இட்லி குண்டானா. ஒரே சட்டையை தைச்சு உடம்பு மறைச்சானா, இவன் போய் தான் டி நகர்ல இருக்கிற ஜவுளி கடையை திறந்து வச்சானா. கூரை மேல கோழி ஒண்ணு கூவிச்சான், அத்தை பார்த்த நாய் ஒண்ணு ஊவிச்சான். விளக்கு மாத்துக்கு எதுக்கிட்டு விளம்பரம்? இது ஒரு அன்பான தருணம், அழகான தருணம். எப்படி நீ என்ன தொட்டு பேசுவ? அருவருப்பா இருக்காது? இந்த மௌனராகம் படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். Is it sweet? Bloody sweet. அன்பும் கருணையும் தானே எல்லாத்துக்குமே அடிப்படை. இது ரெண்டுமே இருக்கிற மனசு தானே தாய் மனசு. நம்ம தமிழ்நாட்டு மண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தானே, தாய் அன்பு கொண்ட மண்ணு தானே. ஒரு தாய்க்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணு தானே. அதனால பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னு இந்த மாதிரி எல்லா பண்டிகைகளும் எல்லாரும் சந்தோஷமா ஷேர் பண்ணிக்க கூடிய ஒரு ஊரு தானே நம்ம ஊரு. இங்க வாழ்க்கை முறையும் வழிபாட்டு முறையும் வேறு வேறுனாலும் நாம் எல்லாருமே சகோதரர்கள் தானே. அதனாலதான் நம்ம அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை உண்டுன்னு அறிவிச்சது ஏன் தெரியுமா? உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும். ஒரு மனிதன் ஆணவத்தோடு இருந்தான்னா அவன் ஒரு காலமும் உண்மையை தேடி போகவே முடியாது. அவன் பொய் பின்னால தான் போவான். பொய்கள் பின்னாடியும் போலிகள் பின்னாடியும் தான் போய்கிட்டே இருப்பான். அவன் உண்மையை தேட வேண்டுமென்றால் அவன் உள்ளத்தில் ஆணவம் இருக்கக்கூடாது. அப்படி ஆணவன் இல்லாதவன் இதயத்தில் உண்மை வந்து குடிகொண்டிருக்கும். மற்றவங்களோட நம்பிக்கையை மதிக்க சொல்லி தரும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்துட்டாலே போதும், எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அப்படிப்பட்ட அந்த நம்பிக்கையோட ஸ்ட்ரென்த்தை பத்தி சொல்றதுக்கு
பைபிள்ல நிறைய கதைகள் இருக்கு, அதை படிக்காதவங்க படிச்சு பாருங்க. அதுல குறிப்பா உன்னை பத்தி சொல்லணும்னா, ஒரு இளைஞனுக்கு எதிரா தன்னோட சொந்த சகோதரர்களே பொறாமைப்பட்டு அவனை பாழும் கிணத்தில் தள்ளிவிட்டு அதுக்கப்புறம் அவர் எப்படி மீண்டு வந்து அந்த நாட்டுக்கே அரசனாகி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. பொண்ணு நின்னா நீ ஆட்டமா ஆடுவியா நீ? குறிப்பிட்ட கதை யார பத்தின கதைன்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, கடவுளுடைய அருளும் மக்களை மானசீகமாக நேசிக்கிற அந்த அன்பும் அதீத வலிமையும் அதுக்கான உழைப்பும் இருந்துட்டாலே போதும். எவ்வளவு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு போரோ இல்லை எதிரிகளையோ ஜெயிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு உணர்த்துது. முதல்ல உருட்டுப்பா, உருட்டு. 100 பத்மினி, 100 சிவாஜி, இல்ல 100 ஆட்டின். அடிச்சிடுச்சே. நரி மௌத்ல முடிச்சுதே. பாப்பா பாத்தீங்க சார், பாப்பா 200 வச்சா 400. டெய்லி இங்க வருவீங்களா? நாளைக்கு இங்க காலேஜுக்கு வர்றீங்களா? விளையாடலாம். தேங்க்ஸ் சார். புறாவல. இந்த விழாவில் நான் ஒரு உறுதியை ஒன்று கொடுக்கிறேன். நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருப்போம். ஒரு உறுதியை ஒன்று கொடுக்கிறேன். நாமளும் தமிழக வெற்றி கழகமும் சமூக சமய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறதுல 100% உறுதியா இருப்போம். கண்டிப்பா ஒரு ஒளி ஒன்று பிறக்கும். அந்த ஒளி நம்மளை வழி நடத்தும். என் நெஞ்சில் குடியிருக்கும். எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. போய் சாம்பார் சோறு தின்னு போ.